மச்சி வருவான்டா. டேய் மச்சி வரவனா இருந்தா உடனே வருவான். ஏன் வரக்கூடாதுன்னு இருக்கான். இவனை நம்பிக்கிட்டு நம்மளும் இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் பாரு. உள்ள போனாலாவது சும்மா கல கல கலன்னு கலக்கலாம். இங்கிட்டு வெளியவே நின்னுக்கிட்டு என்னடா பண்றது? டேய் டேய் ஏன்டா சும்மா போனை நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீ வந்தா நாங்க எதுக்கு போன் அடிக்காம இருக்கோம்? ஒரு வழியா வந்துச்சேன்டா, வா போய் கும்மி அடிக்க போவோம். டேய் நீங்க கும்மி அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா. வீட்டுக்கு அத்தை பொண்ணு வந்திருக்குடா. நானே இன்னைக்கு தான் சரி வீட்டோட இருப்போன்னு பார்த்தா நொய்யின்னு போனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பாத்தியா மச்சி, அத்தை பொண்ணு வந்தோனே நம்மள மறந்துட்டா. டேய் நீங்களும் அத்தை பொண்ணு ஒண்ணாடா? ஆமா மச்சி, அவங்களும் நாங்களும் ஒண்ணா. நீங்க போங்க. நீங்களா இருக்க வரைக்கும் நான் நல்லா உருப்பிட்டுருவேன்டா. ஆமா மச்சி, அப்படியே ஒருத்தனையாவது உருப்பிட்டு விட்டுருவோமா நாம? சரிடா வாய மூடுங்கடா, நீங்க வேற. ஏக்கா இங்க பாருங்கக்கா, நம்ம ஒரு பையன் இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. இதுல உன் பையனும் உட்கார்ந்திருக்காங்க. என்னங்கடா ஒரு ஊரையும் விட்டு வைக்க மாட்டீங்களாடா? எங்கிட்ட போனாலும் வந்துடுறீங்கடா. அது நம்ம சங்கத்திலே இல்ல பாத்துங்கக்கா. சோறு போடுறீங்கன்னு சொன்னா போதும் உடனே கிளம்பிடுவாங்க. ஆமாக்கா, சங்க தலைவி நீயே சோறு சாப்பிடும்போது சங்கத்து உறுப்பினர்ல நாங்க சாப்பிட மாட்டோமா? வாடா நீயும் உங்க சங்கமும். சின்ன பயலுகிட்ட எதுக்கு வாயை கொடுத்துக்கிட்டு இருக்கற? கம்மனை விடு. சின்ன பயல்களாதீங்க, நவருங்கடா. சரியா? சாமி கும்பிடும்போது கூப்பிடுறேன், உள்ள வா சரியா? சரிம்மா போங்க. ஐயோ மூச்சே விட முடியலையே. அம்மா ஐயோ சாமி, என்ன நாத்த கொட்டல புட்டிக்கிட்டு வருது. என்னட்ட தின்னு தொலைவானே தெரியல. மொச்சக்கொட்டு குழம்பு வைக்காதடின்னு நானும் 100 வாட்டி சொல்லிட்டேன். இந்த பைய காட்டு பக்கம் போகாம தின்னு தொலைறான். இப்படி ராத்திரியில தூங்க விடாம போட்டு தள்ளுறான். ஒரு நிமிஷம் கூட விடாம போட்டு தள்ளுறானே. இவனுக்கு அரவிந்த் சாமின்னு பேர் வச்சிருக்க பதிலா பாம் பக்கரின்னு வச்சிருக்கலாம். ஐயோ அம்மா தாங்க முடியல சாமி. சை என்ன பக்கத்துல கொஞ்சமாவது கேப் விடுறா. இப்படி நீ பாட்டுக்கு வரிசையா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. காட்டு பக்கம் எதுவும் போயிட்டு வந்து தொலைய வேண்டித்தானே. இப்படி ராத்திரியில தூங்க வரானா நிம்மதியா? இதுல வேற இவன் கூட விட்டுட்டு போயிட்டா அவ. ஐயோ ஐயோ முடியாது. இவன் கூட ராத்திரி வரைக்கும் படுத்து தூங்கி எந்திரிச்சு விடியறதுக்குள்ள என் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. இதுக்கு மேல இவங்கிட்ட ஒரு நிமிஷம் என்னால தூங்க முடியாது. போறேன், எங்கிட்டாவது போறேன். ஆனா இவன் பக்கத்துல மட்டும் படுக்கவே மாட்டேனே. ஐயோ சாமி முடியல. இனிமே அவன் மொச்சக்கொட்டை குழம்பு மட்டும் வீட்டுல வைக்கட்டும். கைய புடிச்சு கடிச்சு போடுறேன். ஐயோ விடாது கருப்புன்ற மாதிரி இவன் விடாம போட்டு தள்ளுறானே. அப்பா முடியாது சாமி முடியாது. அப்படியே பாருங்கடா, செல்ஃபி எடுக்கிறேன். ரொம்ப ஓவரா பண்ணாதடா மச்சி. கண்ணாடிய போட்டதுக்கு அப்புறம் கண் எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்குன்னே தெரியலடா. ஆமா மச்சி, கண்ணுக்கு கண்ணாடி போடுறானா நீ என்னடா மூஞ்சுக்கே கண்ணாடி போட்டிருக்க? இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க. டேய் மச்சான் மகாடா. பாவலடா, ஒரு காலத்துல எப்படி இருந்த பொண்ணு. ஆமா மச்சி, என்னாலதான் இப்படி. பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. அங்க பார்த்தது போண்டா, இங்க பாருங்கடா. என்ன வேதனையில இருக்கான் இவன், என்ன வேதனையில இருக்கான் பாரு. பரவாயில்லக்கா, நல்லா சாமி தேர் வர நேரத்துல வந்துட்டோம். எப்படியோ சாமியை நல்லா பார்த்தாச்சுக்கா. அடடே மகா, வாமா, நல்லா இருக்கியா? மகா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எங்க ஊர்க்காரவங்க. நல்லா இருக்கீங்கக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. நல்லா இருக்கீங்களா? இருக்கோமா. அப்புறம் இதான் மாப்பிள்ளையா? அவங்க? ஆமாங்கக்கா, அவங்க என்னோட அண்ணி. ஓ சரிம்மா. எப்பா புள்ள நல்ல புள்ள, நல்லா பாத்துக்கங்க. எங்க ஊர்க்கார புள்ள. அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறோம். எங்க ஊர்க்கார புள்ளன்றனால சொல்லலைங்க, எங்க தாய் மாமா புள்ள. நாங்க நல்லா பாத்துக்காம வேற யார் பாத்துக்கப்பா? என் வீட்டுக்கு வர வேண்டிய மருமக. எப்படியோ நல்லா இருந்தா சந்தோஷம்தான். அக்கா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா நம்ம ஊர்ல இருந்து? எங்க அம்மாலாம் வரலையா? அவங்களாம் வரலமா, நான் கூட கூப்பிட்டு தான் பார்த்தேன். ஆனா ஏதோ மனசே சரியில்லை அப்படின்னாங்க. எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கங்கக்கா, கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. சரி மகா போலாமா? சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா பார்த்து போ. நேரம் இருந்தா நம்ம ஊருக்கு வந்துட்டு போ, நாங்களும் வந்துட்டு வரோம் வீட்டுக்கு. சரிங்கக்கா, உடம்ப பார்த்துக்கோங்க.
பாத்தியாக்கா அந்த பொண்ணு உன்னதான் உடம்ப பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகுது. தெரியுது அமுதா, நல்ல புள்ள. என் வீட்டுக்கு வர வேண்டிய மருமவ பார்க்கவே கஷ்டமா இருக்குமா. என்னக்கா பண்றது, யார் யாருக்கு எந்த இதுன்னு தலையில எழுதி வச்சிருக்கோ அதுபடிதானே நடக்கும். ஏக்கா ஒரு நிமிஷம் நவுரு. என்னமுதா? ஏக்கா ஒரு நிமிஷம் நவுருக்கா. அங்க நிக்கிறது என் புருஷன் மாதிரியே இருக்குது. நவுருங்க. புருஷன் மாதிரி இல்ல, புருஷனே தான். யோ யோ தண்ணி வண்டி யோ. யாரு 4 பெரிய மனுஷன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்னை தண்ணி வண்டின்னு கூப்பிடுற? அந்த அளவுக்கு உனக்கு திமிரு. 4 போட போடாம இருக்கேன்ல, அந்த அளவுக்கு இதாக பேசுவேன். யாரு பையனோட துணைக்கு இருன்னு சொன்னேன், அவன் தனியா தூங்குவான்னு. இங்க வந்து என்னத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க? அங்க இல்லாம நீ பையனைய பெத்து வச்சிருக்க, பாம் பக்கரியால பெத்து வச்சிருக்க. நைட் அவகிட்ட மனசு தூங்க முடியுதா? போட்டு தள்ளுறா மானாவரியா. பக்கத்துல நிம்மதியா தூங்க முடியல. யாரியா என்ன? அவன் கூட ஒரு நாளைக்கு ரூம போட்டுக்கிட்டு இருந்து பாரு, எம்பட்டு கஷ்டம்னு. உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். வாய் நல்லா கிண்டாத. கம்பு அவன் கூட போய் இருயா, ராத்திரி எழுந்து சால போறான். ஆமா, அவன் பக்கத்துல உட்காந்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்ச நேரம் காலையில நீ எனக்காக ஒப்பாரி வைக்க வேண்டியதா இருக்கும். கம்முன்னு இருந்து வாயை கிண்டாம. சரி விடு, கொஞ்ச நேரம் கழிச்சு போவாரு. இரு உன்னை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். சரி வாமதா, அங்க கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போவோம். போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். பாரு இதே முகம் தான் இருக்கும். போ. ஒரு நாள் நல்ல சமத்தியா வச்சு பூசை போடணும். அப்பதான் புருஷன்ற பயம் இருக்கும். போனா இன்ன வரைக்கும் வீடு வந்து சேரல. ஆனா இதெல்லாம் பத்தி ஏதாவது ஒரு கவலை இருக்கா அந்த அம்மனிக்கு? எப்ப பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு தான் திரியறா. பயபுல இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. போனது இருந்தாலாவது பண்ணி பார்க்கலாம், அதுவும் இல்ல. எங்கிட்ட இருக்கானோ என் ராசா. என்னம்மா கோயிலுக்கு வரலையா? நான் எங்கம்மா வரது? வீட்டோட இருந்து இந்த வீடு வாசலை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. நம்ம எங்கிட்ட போறதுக்கு நேரம் இருக்கு? எல்லாரும் அங்க கோயில்ல தான் இருக்காங்க. வர வேண்டியதானே நல்ல நாள் பெரிய நாளும். நம்ம மருமகாரி ஒருத்திய கட்டிக்கிட்டு வந்தோமே, அவ வீட்டோட இருந்தா நம்ம எங்கிட்டாவது போலாம். அவதான் வீடே தங்காம தறிகட்டு திரியறாளே, அப்புறம் எங்கிட்ட நம்ம போறது? சரி விடுங்க, என்ன பண்றது, என்னத்தமா பண்றது. அது சரி, கும்மி பாட்டே போடாம கும்மி அடிக்கிறாங்களா? இப்பெல்லாம் யாருமா கும்மி பாட்டை பாடிக்கிட்டு அடிக்கிறது? இப்ப எல்லாம் சினிமா பாட்டை போட்டுதான் ஆடிக்கிட்டு இருக்கு. வயசானவங்க பாதி பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப யாரும் கோயில் பக்கம் கூட வரமாட்டேங்கிறாங்க. அதான் பிள்ளைங்களா சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. என்ன சினிமா பாட்டுக்கு அடிக்கிறாங்களா? என்னையெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் கான குரல்ல நான்லாம் அந்த காலத்துல எப்படி பாடுவேன் தெரியுங்களா கும்மி பாட்டு? அப்படி இருக்கும். நீங்க வந்து பாட வேண்டியதானே, யாரும் உங்களை வேணாம்னு சொன்னா? அதான் மைக்கெல்லாம் பசங்க வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு எங்கம்மா வீட்டோட இருக்கிறதுக்கே சரியா இருக்கு. என்கிட்ட போக எனக்கு நேரம் இருக்கு. ஐயோ, இதுகிட்ட வாய கொடுத்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். இதுகிட்ட பேசணும், நமக்கு வேலையாகாது. போய் கும்மி அடிக்கிற நேரத்துல நின்னா கூட கொஞ்சமாவது புண்ணியம் சேரும். இது என்ன நேரம் பார்த்தாலும் மருமகளை குறை சொல்லிக்கிட்டு அவங்க இவங்க எல்லாத்தையும் குறை சொல்றதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா போ. வாயா வா. சாப்பிட்டீங்களாமா? நீ மட்டும்தான் ஐயா வரும்போதே சாப்பிட்டீங்களாமான்னு கேக்குற. உன் பொண்டாட்டி என்னை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாடா. அப்படியே போயிட்டாயா, இன்னும் வீடு வந்து சேரலையா? ஐய, வந்தோடனே நீ ஆரம்பிச்சிருவோமா? நவருமா? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போறான் பாரு. எல்லாம் அவன் சொல்லி கொடுத்துருப்பா, அதான் அப்படி போறான் என் பையன். ஐயா சாப்பாடு போடவா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் வர வழியிலே சாப்பிட்டேன். கடையில சாப்பிட்டியா? உடம்பு என்னத்துக்குயா ஆகுறது? வீட்டுல எல்லாம் சம்பாதிச்சு போற. உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் சுருட்டி அவங்க ஆத்தா வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறா. அவங்க எல்லாம் சாப்பிட்டு கொழுத்து போயிருக்காங்க. நீ கடையில சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. தைப்பூசனால அங்கங்க சாப்பாடு போட்டாங்க, அதனால அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். சரியா, எதுவும் வேணும்னா அம்மாவை கூப்பிடு. அம்மா அங்கத்தான் உட்காந்துருக்கேன். ஏன் படுக்கலையா? எங்கயா படுத்தா நிம்மதியா தூக்க வருது? நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அப்புறம் எங்கிட்ட நிம்மதியா தூங்குறது? ஐயோ, சரிம்மா, கதவை சாத்திட்டு போ, படுக்கிறேன். சரிப்பா, நீ படு. ஐயோ, எங்க அம்மா புலம்புற ஏன்னா இப்படி புலம்புதுன்னே எனக்கு தெரியல சாமி, முடியல. உள்ளவாக்கா, இங்கே இருக்க அம்மா கூப்பிட்டு இருக்க. வீட்டுக்கு கிளம்புறடா. இனிமே வந்து நான் என்ன பண்ண போறேன்? வீட்டுக்கு போறியா? மணி ஆயி போச்சு, கம்முனு வீட்டோட இரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கோயில்ல சாமி கும்பிட்டு பூஜை கொடுத்தா நான் கட்டிக்கிட்டு போன வீட்டுக்கு தான் போகணும். இங்க எப்படி வர முடியும்? பிள்ளைய கூப்பிட்டாங்கன்னா நான் அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா, வாக்கா, வந்துட்டு போவ. இருந்துட்டு போலால, மணி ஆயி போச்சு. இல்ல மகா, சும்மாவே நான் இங்க வந்தேனே என் மாமியார் இங்க ஆட்டம் கட்டும். இதுல வேற ராத்திரி இங்க தங்கிட்டேன்னு வச்சுக்க, அது விடிய விடிய தூங்காது.
நான் போற வரைக்கும் முழிச்சிருந்துட்டு பேசி பேசி அவரை ஒரு வழி ஆக்கிறோம். அப்புறம் அந்நேரத்துக்கு அவர் போன போட்டு வான்னு சொல்லி கத்துவாரு. அதனால நான் கிளம்புறேன் பிள்ளைய தூக்கிட்டு. அம்மா கூப்பிடுறா. சரி மகா வாங்க, அம்மாவை கூப்பிடலாம். என்னப்பா கும்பிட்டீங்களா? பூஜை கொடுத்தாச்சுமா. அம்மா எங்க? அக்கா வீட்டுக்கு போறேன்னு வெளியவே நிக்குது, உள்ள கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது. பாப்பாவுக்கு தூக்கிட்டு வருவியாமா? இந்த நேரங்கட்ட நேரத்துல இவன் அங்க போய்கிட்டு இருக்கறா. சரி உள்ள போயிட்டு சாமிக்கு விளக்கு போட்டு போய் வைங்க, நான் அந்த போயிட்டு வந்துறேன். சரிம்மா. வாமகா. ஏம்மா வர வேண்டியதானே வீட்டுக்கு? ஏமா உனக்கே தெரியும் என் மாமியார் வாயை பத்தி. நான் வேற நேரத்துக்கு வீட்டுக்கு போகலன்னா ஆட்டம் கட்டிடுவா ராத்திரி. அதனாலதான் போறேன். அதுக்குன்னு இந்த நேரத்துல அங்கிட்டலாம் இடம் வேற சரியில்லை. பிள்ளைய தூக்கிட்டு போய் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அது என்னம்மா இங்கே தானேம்மா போய்க்குவேம்மா. ஆமா நல்லா போனப்போ. அப்புறம் நீ தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கிட்டு இங்கிட்டு தூக்கிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தெரியவ. உன் மாமியாருக்கு என்ன வந்துச்சு? அவ பிள்ளையும் அழுதாலும் பார்க்க மாட்டா, எதுனாலும் பார்க்க மாட்டா. நீ தான் வச்சு அழுதுகிட்டு உட்காந்துருக்கணும். பிள்ளையாவது இங்க இருக்கட்டும், நீ பாத்துப்போ. பிள்ளை ஏதாவது அழுதா நான் பால் குடிச்சு சமாதானப்படுத்திட்டு வச்சுக்கிறேன், சரியா? ஏம்மா அவரு ராத்திரியில தான் வீட்டுக்கே தங்குறாரு. அந்த நேரத்துலயும் புள்ள இல்லைன்னா ஏங்கி போயிடுவாருமா. ஒரு நாள்ல ஒன்றும் உன் புருஷன் ஏங்கிற மாட்டாரு. விடுஞ்சோடனே கூட்டிட்டு வந்து விடுறேன், சரியா? பாத்துப்போ. சரிம்மா பாத்துக்கம்மா. பிள்ளைய ராத்திரியில அம்மா இதுன்னு அழுதானே பால் கொஞ்சம் சூடு பண்ணி ஊத்தி கொடுத்துரு. சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துப்போ. என் பிள்ளைக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் வரும்னே தெரியல. இந்த வீணா போன குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு நிம்மதியே இல்லாம அலைஞ்சுக்கிட்டு திரியறா. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட சந்தோஷமா இருந்த. இப்ப பாரு பெத்த வீட்டுல தங்கறதுக்கு கூட முடியாம ஓடுறா.